மூன்றாம் வகுப்பு கணக்கு பருவம் 1. இன்று நாம் பார்ப்பது அலகு 1இல் 2வது பாடம், பொருள்களும் வடிவங்களும். எந்த நிலையில் இருந்தாலும் தொப்பி கூம்பு வடிவம் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படங்களை பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய தொப்பி பாருங்கள், கோமாளி தலையில் இருக்கக்கூடிய தொப்பி பாருங்கள். எந்த வகையில் பார்த்தாலும் அது எந்த வடிவத்தில் தான் தெரியுது? கூம்பு வடிவத்தில் தான் தெரியுது. அதனுடைய வடிவம் மாறுகிறதா? நிச்சயம் மாறாது. அது எந்த வடிவத்தில் தான் இருக்குது? கூம்பு வடிவத்தில் தான் இருக்கிறது. செய்து பார்ப்போமா? இப்போ அவங்க 2 பேர் கையில் வச்சுருக்கிறது பாருங்களேன், கன செவ்வகம். இப்போ முதல்ல அந்த பையன் இது ஒரு கன செவ்வகம்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு அதே வடிவமுடைய ஒரு பொருளை நானும் காண்பிக்கிறேன் அப்படின்னு கன செவ்வக வடிவம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காண்பிக்கிறார். இப்போ நீங்களும் கூம்பை காமிச்சோம்னா கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லணும். அதே போல் கன சதுரம், கன செவ்வகம், உருளை, கோள வடிவங்களை காண்பித்தல் அதே போன்று இருக்கக்கூடிய அதே உருவத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருளை நீங்கள் சொல்லணும். பயிற்சி செய்வோமா? ஒரே மாதிரியான நிலையில் உள்ளதை கோடிட்டு இணைக்க. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய படங்கள் பாருங்கள், அதே மாதிரி இருக்கிறதோடு நம்ம கோடிட்டு இணைப்போம். அடுத்ததாக பயிற்சி செய்வோமா? ஒரே மாதிரியான வடிவங்களை பொறுத்துக்க. முதல்ல இருக்கிறது பாருங்கள், கன செவ்வகம், அதனுடன் பொருத்துவோம். அடுத்து கூம்பு வடிவத்துடன் பொருத்துவோம். கோலம், அடுத்ததாக உருளை, அடுத்து கன சதுரம், அதற்குரிய வடிவங்களுடன் பொருத்துவோம். ஒரே மாதிரியான வடிவங்களுக்கு ஒரே வண்ணம் இடுக. இங்கே பாருங்கள், கனசதுரம் இருக்கிறது, அப்போ கனசதுரம் எல்லாத்திற்கும் ஒரே வண்ணம் இடுவோம். அடுத்து கனசெவ்வக வடிவங்களுக்கு ஒரே வண்ணம் இடுவோம். அதே போன்று மற்ற வடிவங்களுக்கும் ஒரே வண்ணம் இடுவோம். கற்போமா? இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா வடிவங்களின் அணிவகுப்பு. இப்போ முதல்ல ஒரு வடிவம் என்ன சொல்லி அணிவகுப்பு செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். எனக்கு 6 தட்டையான முகங்கள் உள்ளன. எனக்கு 12 நேர் விளிம்புகள் உள்ளன. எனக்கு 8 மூலைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்ன உருவம், என்ன ஒரு வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கன செவ்வகம். அடுத்து இருக்கக்கூடிய வடிவமும் என்ன சொல்கிறது? எனக்கு 6 தட்டையான முகங்கள் உள்ளன, எனக்கு 12 நேர் விளிம்புகள் உள்ளன, எனக்கு 8 மூலைகள் உள்ளன அப்படின்னு சொல்லுது. அது என்ன வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது கன சதுரம். அடுத்து பாருங்கள், எனக்கு ஒரு தட்டையான முகம் உள்ளது, எனக்கு ஒரு வளைவான முகமும் ஒரு வளைவான விளிம்பும் உள்ளது, எனக்கு ஒரு மூலை உள்ளது. இது என்ன வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா கூம்பு. அடுத்து பாருங்கள், எனக்கு 2 தட்டையான முகங்கள் உள்ளன, எனக்கு ஒரு வளைவான முகமும் 2 வளைவான விளிம்புகளும் உள்ளன, எனக்கு மூலைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அது என்ன உருவம் அப்படின்னா அது உருளை. அடுத்து பாருங்கள், எனக்கு ஒரு வளைவான முகம் மட்டுமே உள்ளது, எனக்கு விளிம்புகளும் இல்லை மூலைகளும் இல்லைன்னு சொல்லியிருக்குது. என்னதுன்னு பார்த்தோம்னா அது கோலம். செய்து பார்ப்போமா? இப்போ 2 குரூப்பாக பிரிஞ்சுக்கிறோம். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு வடிவத்தை காண்பிச்சா அடுத்த குரூப்பில் குழுவில் இருக்கவங்க என்ன செய்யணும்? அந்த வடிவத்துக்கு எத்தனை முகங்கள், எத்தனை விளிம்புகள், எத்தனை மூலைகள் அப்படின்னு சொல்லணும். பயிற்சி செய்வோமா? வடிவங்களை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக. முதல் வடிவம் பாருங்கள், கன சதுரம் கொடுத்துருக்காங்க. முகங்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா தட்டையான முகங்கள் 6 இருக்குது, அதுக்கு வளைவான முகம் கிடையாது. அதே போன்ற விளிம்புகளின் எண்ணிக்கையில் நேரான விளிம்புகள் 12 இருக்குது, வளைவான விளிம்புகள் கிடையாது. மூலைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 8 இருக்குது. அடுத்த வடிவம் பாருங்கள், கன செவ்வகம். முகங்களின் எண்ணிக்கையில் தட்டையான முகங்கள் தான் 6 இருக்குது, இதற்கு வளைவான முகம் கிடையாது. அதே போல் விளிம்புகளின் எண்ணிக்கை எடுத்துட்டால் நேரான விளிம்புகள் 12 இருக்குது, வளைவானது கிடையாது. மூலைகளின் எண்ணிக்கை 8. அடுத்தது பாருங்கள், கூம்புக்கு முகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா
எத்தனை முகம் இருக்கிறது? ஒரு தட்டையான முகம் ஒன்று இருக்குது, அதே போல் வளைவான முகமும் ஒன்று இருக்குது. அப்போ முகங்களின் எண்ணிக்கையில் தட்டையானதுக்கு 1 போடுவோம், வளைவானதுக்கு 1 போடுவோம். அடுத்து விளிம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா வளைவான விளிம்பு 1 இருக்குது, அப்போ வளைவானதில் 1ன்னு எழுதுவோம். அடுத்து மூளைகளின் எண்ணிக்கைனா கூம்புக்கு எத்தனை மூளைகள் இருக்கிறது? 1, அங்கே 1ன்னு போடுவோம். அடுத்தது பாருங்கள், உருளைக்கு முகங்களின் எண்ணிக்கை அப்படின்னா தட்டையான முகங்கள் 2 இருக்கிறது, வளைவான முகம் 1. அடுத்து பாருங்கள், விளிம்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது வளைவான விளிம்பு 2 இருக்கிறது. அதே போன்று மூளைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இங்கே மூளைகள் கிடையாது. அடுத்தது பாருங்கள், கோலம். இதற்கு ஒரே ஒரு வளைவான முகம் மட்டும் உண்டு. அதே போன்று எது கிடையாது? விளிம்புகளும் கிடையாது, மூளைகளும் கிடையாது. பயிற்சி செய்வோமா? கண்டறிந்து பொறுத்துக. எனக்கு விளிம்புகளும் மூளைகளும் இல்லைன்னு சொல்கிறது இருந்ததுன்னா கோலம், அங்கே அவங்களே பொருத்தி காண்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்ப்போம். எனக்கு 6 தட்டையான முகங்களும் 12 நேர் விளிம்புகளும் உள்ளன. இது கன செவ்வகம், அதுடன் பொருத்தி கன செவ்வகத்துடன் பொருத்துவோம். அடுத்து பாருங்கள், எனக்கு 2 வளைவான விளிம்புகள் உள்ளன. 2 வளைவான விளிம்புகள் எதற்கு உண்டு? உருளை, அதனுடன் இணைப்போம். அடுத்து பாருங்கள், எனக்கு ஒரே ஒரு மூளை மட்டும் உள்ளது. எது அப்படின்னா கூம்பு, அதனுடன் இணைப்போம். செய்து பார்ப்போமா? இங்கே ஒரு ரோபோ பொம்மை இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வடிவத்தை எல்லாம் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு புதிய பொம்மை உருவாக்க முடியுமா அப்படின்னா உருவாக்கி பாருங்கள். பயிற்சி செய்வோமா? மாதிரிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள வடிவங்களை வண்ணமிடுக. முதல் பட மாதிரி பாருங்கள், இதில் என்னென்ன வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கன சதுரம், கன செவ்வகம், உருளை. அதற்கு வண்ணமிடுவோம். அடுத்ததில் பாருங்கள், உருளை, கன சதுரம், கன செவ்வகம். அடுத்த படம் பாருங்கள், கன செவ்வகம், கன சதுரம், கூம்பு. அடுத்ததா உருளை, கன செவ்வகம், கன சதுரம், கூம்பு. ஆராய்ந்து அறிவோமா? சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கன செவ்வகம் மற்றும் உருளைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மாதிரி எது? கன செவ்வகமும் உருளையும். அப்போ 3வது படம். அடுத்து பாருங்க, பின்வரும் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடியது எது? கன சதுரம் இருக்கிறது. அப்போ எத்தனை கன சதுரம்னு என்னங்க? 6 கனசதுரங்கள். அடுத்து பாருங்க, ஒரு ராக்கெட் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேண்டும்? ராக்கெட் மாதிரிக்கு எந்த தொகுப்பு பயன்படுத்த வேண்டும் கண்டுபிடித்து விட்டீர்களா? சரிதான். அதற்கு நம்ம என்ன செய்வோம்? சரின்னு குறியிடுவோம். செய்து பார்ப்போமா? இங்கே 2 குழுவாக பிரிச்சுட்டு இந்த வடிவங்களை வந்து நம்ம கொடுத்துட்டு அதை வச்சு அவங்கள ஒரு அமைப்பை உருவாக்க சொல்லணும், ஒரு பேட்டர்ன் அவங்கள உருவாக்க சொல்லலாம். பயிற்சி செய்வோமா? கொடுக்கப்பட்ட அமைப்புகளில் அடுத்து வரும் வடிவத்தை டிக் செய்க. இங்கே பார்த்துட்டே வாங்க. கனசதுரம், கூம்பு, கனசதுரம், கூம்பு. ஒரு கூம்பு மேல் நோக்கி இருக்குது, இன்னொரு கூம்பு கீழ் நோக்கி இருக்குது. அடுத்து பாருங்கள், கனசதுரம், கூம்பு, கனசதுரம், கூம்பு. அடுத்து என்ன வரணும்? கனசதுரம். அதற்கு டிக் போடுங்க. அடுத்தது பாருங்கள், கனசெவ்வகம், உருளை. கனசெவ்வகம், உருளை. கனசெவ்வகம், உருளை தான் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த உருளைக்கு அடுத்து என்னது வரணும் அப்படின்னா கனசெவ்வகம். அதற்கு டிக் போடுவோம். அந்த வண்ணத்தையும் பார்த்துக்கோங்க சரியா. அடுத்தது பாருங்கள், கூம்பு, உருளை. கூம்பு, உருளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறார்கள். கடைசியாக உருளை இருக்கிறது. அப்போ அதுக்கடுத்து என்ன வரணும்? கூம்பு. அடுத்ததாக கற்றல் பயணம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரே மாதிரியான வடிவங்களை வட்டமிடுக. இங்கே ஒரே மாதிரியான வடிவங்களை கண்டுபிடித்து விட்டோமா? கனசெவ்வகம். அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியில் பயன்படுத்தப்படாத வடிவம் எது? இதில் கூம்பு பயன்படுத்தியிருக்காங்க, உருளை பயன்படுத்தியிருக்காங்க, கனசெவ்வகம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ எது பயன்படுத்தலை? கோலம். அடுத்து பாருங்க, 2 தட்டையான முகங்கள் மட்டும் கொண்ட வடிவத்தை வட்டமிடுக. 2 தட்டையான முகங்கள் எதற்குன்னா உருளை. அடுத்து பாருங்க,
ஒரே ஒரு வளைவான விளிம்பை கொண்ட வடிவத்தை வட்டமிடுக. ஒரே ஒரு வளைவான விளிம்பு எதற்கு? கூம்பு, அதற்கு வட்டமிடுவோம். அடுத்து பாருங்க, அமைப்பில் அடுத்து வரும் வடிவம் எது? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய படங்களை பாருங்கள். கனசதுரம், உருளை, கோளம், கூம்பு. திரும்பவும் எது எதாவது வருது? கனசதுரம், உருளை, கோளம், கூம்பு. அப்போ அடுத்து எந்த இது வடிவம் தான் வரணும் அப்படின்னா கனசதுரம். அடுத்து, நான் கற்றவை. என்னால் ஒரே வடிவத்தின் மாறுபட்ட நிலைகளை கண்டறிய முடியும். நிச்சயம் நம்மால் முடியும். அடுத்து பாருங்கள், வடிவங்களின் பண்புகளை அறிய முடியும். எல்லா வடிவங்களுடைய பண்புகளையும் அறிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து, வடிவங்களை கொண்டு மாதிரிகள் உருவாக்க முடியும். ஏற்கனவே ரோபோ மாதிரி கொடுத்துருந்தாங்க, நம்ம அதை வச்சு வேறு மாதிரிகளையும் உருவாக்கணும். அதுவும் நம்மால் செய்ய இயலும். அடுத்து பாருங்கள், வடிவங்களில் அமைப்புகளை உருவாக்க முடியும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இதான் பார்த்துட்ருக்கோம், வடிவங்களில் அமைப்புகள். இதையும் நம்மால் உருவாக்க முடியும்.